இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார கேட்ட நீ பாரதி மேல கை வச்ச? யார கேட்டு கை வைக்கணும்? என் கண்ட்ரோல்ல இருக்கிற வண்டி அர்ஜென்ட்டா எனக்கு துட்டு தேவைப்பட்டுச்சு. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் காலையணும்? அதான் வண்டியை பிரிச்சு பார்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டேன். பாரதி எனக்கு யாருன்னு உனக்கு தெரியுமா? பாரதி என்ன மன்னிச்சிரு பாரதி. நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ரொம்ப அழுகுறாடா. பாவம் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருக்காடா. உனக்கு கூட கொஞ்சம் தாரேன்டா. பாவம் உண்மையே சொல்லிடுறா. அடுத்தது போதும். சும்மா இங்க நின்று கண்ணை கசக்கிட்டு இருக்காத. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. அது ஒண்ணும் உன் வண்டி இல்ல. சொக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. பாரதி, பாரதி, உனக்கு ஒண்ணு இல்லல, உனக்கு ஒண்ணு ஆகலையே. இனிமே உன்னை யாரும் தொட விட மாட்டேன். நான் வந்துட்டல, உனக்கு ஒண்ணு இல்ல. நம்ம வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ இப்ப கிடைச்சிட்டல, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. பா, பாரதி மேல என்ன பாசம், என்ன பாசம். ஐய, இது என்னடா உலக நடிப்பா இருக்கு? ஒரு வண்டிய போய் ஏதோ கூட பிறந்தவ மாதிரி ரொம்ப தான் கொஞ்சிரா. ஓரால இது எல்லாத்தையும் நாங்க நிறையவே பார்த்தாச்சு. ஏய், உனக்கு என்ன தெரியும் பாரதி பத்தி? பசின்னு போய் யார் முன்னாடியாவது கை நீட்டி நின்னாலும் ஒரு வேளை சாப்பாடு போடுறவங்கள தெய்வமா பாக்குற ஊர் இது. என் குடும்பம் 3 வேளை வயிறார சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் என் பாரதி தான். அது ஸ்கூட்டி இல்ல, என் குடும்பத்துல ஒருத்தி. உழைப்ப பத்தி உன்ன மாதிரி அடிச்சு புடுங்குறவங்களுக்கு எங்க தெரிய போகுது? நிறுத்து. அம்மா நொய் நொய் போனா போதான் அந்த வண்டியை கொடுக்குறேன். இந்த வாய் இருக்கு பாரு, வாய். இதுக்காகத்தான் நீ இங்க உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க. மறுபடியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த உன் வண்டியை நிஜமாவே பார்ட்டா பிரிச்சு வித்துருவேன். ஒழுங்கா பொம்பளை புள்ளையா அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிற வழியை பாரு. நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்ல தேவையில்ல. நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஊரடிச்சு உலையில போட்டு வாழல. நான் சாப்பிடுற ஒவ்வொரு சோறுமே என்னோட சொந்த உழைப்புல சம்பாதிச்சது. அதனால உன்னோட இந்த உருட்டல் மரட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. நான் இப்பவும் உன்கிட்ட மரியாதையா பேசுறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். உனக்கே தெரியாம நீ எனக்கு நல்லது பண்ணிருக்க, அதுக்காக தான். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லையே. நீ என் பாரதியை தூக்கி வச்சுட்டு பணம் கேட்டதாலதான் 10 பைக் வாடகைக்கு எடுத்து இன்னைக்கு புதுசா ஒரு பைக் கேப் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஹவுசிங் போர்ட்ல சும்மா இருக்கிற பசங்களும் கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக உன்னை சும்மா விடுறேன். சப்போஸ் உழைச்சு சம்பாதிக்கணும்னு உனக்கும் ஏதாவது இருந்தா என் நம்பருக்கு கூப்பிடு. உனக்கும் ஏதாவது வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இந்தா உனக்கு கொடுக்க வேண்டிய பணம். பாய்க்கா.